வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடுமையான உழைப்புக்கு பின்னாடி ஒரு பதவி உயர்வு கிடச்சி, அந்த உதவி கிடச்ச பிறகு இந்த உயர்வு பின்னாடி நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி நல்லா வந்துட்டுருக்க ஒரு சிலருடைய புலம்பல்களை கவனிக்கிறேன். உதாரணமாக இப்போ நான் மெயினாக கவனம் செலுத்துறது 28 வயசுலேருந்து 43 வயசுல உள்ள வெரி பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுடைய பர்சனல் எக்ஸலன்ஸில் 8 டைமென்ஷன் ஆஃப் வெல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நலன்களையும் நம்ம பார்க்குறோம். உடல்நலம் மனநலம் மாதிரி பார்க்குறோம். இதில் தொழில் நலன் பார்க்குற டாப்பிக்கில் அதை பதிவு பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு அரசு துறைன்னு வச்சுக்கிறோமே, உதாரணமாக கடுமையாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே ஸ்டாஃப்லாம் இருக்காது, 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சிட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி போகிறாங்க. அப்படி போகும்போது நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேண்டியிருக்கு. கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சிலங்களில் போஸ்ட் வேக்கண்டாகவும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஸ்டாஃப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அதை கேட்டு பார்ப்பாங்க. கிடைக்கலன்னா அவங்க கடுமையாக உழைக்க ஆரம்பிப்பேன். இப்போ என்னுடைய கவனம் இந்த ஒர்க்லோடு ஹெவியாக ஒர்க்லோடு பண்ணுறவங்க உடம்பை கவனிக்காமல் விட்டு எவ்வளோ அல்லல் படுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட கவனத்துக்கு கொண்டக்காக அந்த பதிவை நான் மெயினாக போடுறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராத்திரி மேலே உழைக்கிறாங்க, ரெஸ்ட்டே இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கடுமையாக ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக் வரக்குள்ள பாதிப்புகள், டயபெட்டிஸ் வர பாதிப்பு இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரோக் கூட வர வாய்ப்பு இருக்குது, ஈவன் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பை கவனிக்காமல் கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டுக்கிறது, இல்லை பசிக்கும்போது சாப்பிடாம விட்டுறது, இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காஃபி டீ நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறது, ஈவன் சிலர் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி போகிறது. இது எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், ஒரு சோசியலைசேஷன் போகும்போது நிற்கும்போது அப்படி உடம்பு மொத்தமாகவே ஸ்பாயில் ஆகிடுது. இது அவர் எப்போ உணர்வார் அப்படின்னு சொன்னால், மிடில் லெவலில், அடுத்த லெவலில் ப்ரொமோஷனில் போகும்போது அந்த 40 வயசு 43 வயசில் நல்லாவே காமிக்கும். இது உடல்நலத்தை பொறுத்தல உடம்பில் பாதிக்கிறது. வயிறை பொறுத்தல பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, சரி கேஸ் ட்ரபிளில் இருந்து, அது எம்ப்ராசிங்காக இருந்தால் கூட சரி பரவாயில்ல, இல்லை ஏப்பம் விடுறது, அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுறது, இந்த ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒர்க் ரிலேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்றது, இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இறப்பையில் புண்ணாக்கி விட்டுரும், லிவர் கெட்டு போயிடும். இதையும் கவனிக்காமல் விட்டுறது. ஸோ நம்ம உடம்புக்கு இருக்கிற கழிவுகளில் வெளியே அனுப்புறதுல லிவரு, கிட்னி இதெல்லாம் கடுமையாக உழைக்கும்போது கிட்னி ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது அது நிறைய அறிகுறி காமிக்கும். இந்த இதில் ஃப்ரெண்ட்ஸுக்காக சேர்ந்து ஸ்மோக் பண்ணுறது, அப்புறம் ஒபிசிட்டி, தொப்பையில் வர்ற மாதிரி கவனிக்காமல் விட்டுறது, டென்ஷன் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, வெளியே சொல்லாமல் இருக்கிறது, வெளியே சொன்னால் கேவலாக நினச்சிக்கிறது. அப்படி கிடையாது. யாருக்கும் கஷ்டம் இருந்தாலும் வெளியே சொல்லி பழகிக்கிறணும், ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பழகிக்கிறணும். இன்றைக்கி எவ்வளவோ அமைப்புகள் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸை சொல்ல முடியல, ஆஃபீஸ் கொலீக்ஸை சொல்ல முடியல, அந்த அமைப்புகள்கிட்ட நீங்கள் சொல்லி எவ்வளோ அமைப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அமைப்புகளில் சொல்லி நீங்கள் மனசை தேர்த்திக்கலாம், இல்லை சங்கத்தில் நல்லா பழகிக்கலாம். இது மாதிரி சொல்கிறது கேவலமே கிடையாது. இது என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கிட்னி ரொம்ப தொடர்ந்து வேலை பார்த்து, சிலருக்கு கிட்னி ஸ்டோனில் பாதிப்பில் முடியும், சிலருக்கு கேல்பேடர் ஸ்டோனில் பாதிப்பு வரும். அது பேர் கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதை அறகுறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா கடைசியில் கிட்னியில் மேஜர் காம்ப்ளிகேஷன் வந்துடும். சில ஜென்ஸு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்துடும். அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க, லைஃப் ஸ்டைலில் கேர் எடுத்துக்காமல் விட்டுருவாங்க. கடைசியில் இப்போ அமெரிக்காவில் 2வது கேன்சர் டெத் பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் தான். அப்புறம் மசில்ஸ்லேயும் சரி, கடுமையாக உழைக்காத ஒரு ரெஸ்ட் எக்ஸசைஸ் எடுக்கணுங்கிற மாதிரியே திங்கிங்கே வராது. ஒரு நல்ல சேரில் உட்காந்து வேலை செய்யணும், ஆஃபீஸில் தேவைப்பட்ட நம்ம சொந்த சேரோட வாங்கி போட்டுட்டு உருப்படியாக கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்யலான்னா அது தோணாது அவங்களுக்கு. ஸோ இருக்கிற இதில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. கழுத்து வலியிலேருந்து, உடம்பு வலியிலேருந்து, ரிப்பீட்டட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிம்பாங்க, செய்வாங்க, அதில் உடம்புக்கு எடுத்துக்குறாங்க திருப்பி திருப்பி வேலை பார்த்து. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அந்த கடுமையாக 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு பாதிச்சிருது. அது மாதிரி தான் தலைவலிக்கு டக்கு டக்குன்னு கடையில் போய் டேப்லெட் சாப்பிட்டுக்கிறது. அதுக்கு எவ்வளோ மெத்தட் இருக்குது. தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நான் கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் நடத்தும்போது சொல்லுவேன், 75 பக்கம் இருக்குது அந்த தலைவலியை பற்றி உள்ளது மட்டும். அது 2 பக்கத்தில் சுருக்கி போட்டிருப்பேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அக்குப்ரெஷரில் சரி பண்ணலாம், இப்படி இருந்தால் எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு, அது மாதிரி 2 செகண்ட்ஸில் சரி பண்ணக்கூடிய ஆயிலெலாம் இருக்குது, அந்த மோந்து பார்த்தா அந்த மாதிரி சரி பண்ணுறதுலாம் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக சரி பண்ணக்கூடிய எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கும்போது டக்குன்னு போய் டேப்லெட் சாப்பிட்றது, அப்படி உடம்பு நாசம் பண்ணிடுறது. இது மாதிரி ஹார்ட்டில் இந்த ஸ்மோக்கிங்னால, ட்ரிங்க்ஸ்னால இதெல்லாம் ஆயிடுது அப்படின்னு சொன்னால், கடைசியில் எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணுறதில்ல, நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு சோர்ந்து படுத்துடுறது.
அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு உடம்பு வந்து பைபாஸ் பண்ண மாதிரி ஒரு ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன் பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஆன்ஜியோ பண்ணேன், பைபாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மாட்டாங்க. அதே லைஃப் ஸ்டைலை மாற்றணும்ல மெயினாக இல்லையா? நான் எதனால் இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் அட்டாக் 15 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக அந்த சுகர் கண்ணாப்பனா சாப்பிட்றது, அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றது, அப்புறம் இன்ஃப்ளமேஷன்ஸ், கிரானிக் இன்ஃப்ளமேஷனு, அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, இதெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது. பீரியடிக்கெலாம் செக் பண்ணி பார்த்து அதெல்லாம் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது மாதிரி முதுகுலையும் அப்படி தான். அவங்க உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் அந்த கரெக்டாக இது வச்சுக்காமல் அந்த இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கேர் எடுத்துக்காமல் கடுமையாக நாள் ஃபுல்லாக உட்காந்தே வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்போ சிட்டிங் செகண்ட் சீரியஸான டிசீசஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு போயிடுச்சு இப்போ நிலமை. ஸோ அவ்வளோ செகண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு போயிடுச்சு. மணிக்கணக்கு உட்காந்து வேலை செய்கிறது. அப்படியே சீட்டோட எந்திக்கிறதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஒரு தடவை ஒரு 5 மினிட்ஸ் செஞ்சு பார்க்குறோம். அது கூட அந்த பழக்கம் கூட வச்சுக்க மாட்டாங்க. நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேன்கிரியாஸில் கேன்சர் வர்றதுக்கும் காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஓவர் வெயிட். கொஞ்சம் இதானவொடனே சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட நிறைய குறிச்சிக்கிட்டே இருக்கிறது. அது என்ன ஆயிடுது அப்படின்னா கடைசியில் எல்லாமே வேறு மாதிரி காம்ப்ளிகேஷனில் போய் முடிஞ்சு கேன்சரில் போய் முடிஞ்சுது கடைசியில். அது மாதிரி பிளட் வெசல்ஸும் அதே மாதிரி தான். கேர் எடுத்துக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது. அந்த டெபாசிட் ஆகிட்டே இருக்கே, இந்த மாதிரி வந்து பிளேக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. சயின்டிஃபிக்கலாக கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எவ்ரி இயர் 2 to 6% பிளாக் வந்துகிட்டே இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் பெமல் சாஜர் சொல்லுவார். அப்படி புக்ஸில் எழுதியிருப்பார். அதை கவனிக்காமல் விட்டுட்டு அது பீரியாடிக்கலாக செக் பண்ணுறதில்ல, அது கரைக்கிறது இல்லை. அது மாதிரி அது வந்து 12.5% தான் அப்படி இருக்குது. மீது 87.5% வந்து பாதியிலே உடஞ்சிருது பிளேக்கு. அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. சிலதுக்கெலாம் பல காரணங்கள் இருந்தாலும் துல்லியமாக சில விஷயங்களை சொல்ல முடியலங்க மாதிரி இப்போ சயின்ஸில் சிலர் சொல்கிறாங்க, சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. லண்டனில் இருக்கிற டாக்டர் கூட சொல்லுவார். ஸோ அவருடைய புக்ஸில் நிறைய எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேர் எடுத்துக்கிட்டு பீரியாடிக்கலாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தெரியலனா தெரிஞ்சவன்ட்டு கேட்டுட்டு உடல்நலத்தை அக்கறை எடுத்துகிட்டு நல்லது நான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு மீட்டிங்களோட உட்கார முடியாது, தொடர்ந்து இருக்க முடியாது, கவனிக்க முடியாது, நோட்ஸ் எடுக்க முடியாது, மினிட்ஸ் எடுக்க முடியாது, அப்படிங்கிற அளவுக்கு உடம்புக்கு எடுத்துக்கிறணுமா? அப்போ யோசிச்சு பார்ப்போம். அப்போ நம்ம ரெகுலராக செக் பண்ணிக்கிறதுலேருந்து, அந்த இன்ஃப்ளமேஷன் வராமல் பார்த்துக்கிறதுலேருந்து, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல் செக் பண்ணிக்கிறதுலேருந்து, உணவு முறைகள் பழக்க வழக்கம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நல்லது. நிறைய இந்த மாதிரி ஹார்ட் பிளாக் உள்ள கேசஸ் நிறைய வருவாங்க. வித்தவுட் ஆப்ரேஷன் எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்குற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ், பெமல் சார்ஜர்லேருந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்க சொல்லி அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்ற சொல்லி சொல்லுவோம். பண்ணுவாங்க சிலர். பலபடி திருப்பி ப்ரமோஷன் ஆகி திருப்பி அதே மாதிரி உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. உடம்பு கவனிக்காமட்டு கேட்டால் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிலர் கொடுமை என்னென்னா ரிட்டையர் ஆனவங்க கொஞ்சம் 1-2 இயர்ஸில் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா சுற்றி எப்போ ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருந்து ஐயா ஐயா ஐயான்னு சொல்லி பழகியிருப்பாங்க. இது எல்லாமே இல்லைன்னா ரிட்டையர் ஆன பிறகு அந்த டிப்ரெஷன்லேயே அந்த மாதிரி ஆளுகளே இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சிதப்பிரங்கன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சமநிலையில் வச்சுக்கிட்டு எளிமையாக இருந்துக்கிட்டு நேர்மையாக இருந்துட்டு உண்மையாக இருந்துட்டு மனச்சாட்சி மதிப்பு கொடுத்து வாழும்போது கண்டிப்பாக பல பிரச்சனை சமாளிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட உடல்நலத்தை பார்த்துக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். சோறு சிந்தா சித்திரம் வரையும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடுமையாக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பேரை வாங்குறதுக்காக, இல்லை அன்ரியலிஸ்டிக் கோல்ஸுக்காக கடுமையாக உழைக்கிறது, இல்லை இவங்களாவே தலையில் எல்லாம் வேலையை இழுத்து போட்டு செய்கிறது. சபார்டினேட் செய்வாங்க, ஆனால் அவங்க திருப்தியாக செய்ய மாட்டாங்க, நல்லா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வேலையும் சேர்த்து போட்டு செஞ்சுக்கிட்டு உடம்பு வந்து கடைசியில் கெடுத்து குடிச்சிடாக்கிட்டு கடைசியில் ஆஸ்பத்திரியில் படுத்த படிக்க 4 மாதம் 5 மாதம் இருக்கிற மாதிரி ஆகி திருப்பி அந்த போஸ்ட்லேயும் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது எல்லாமே ரெகுலராக உடம்பை கவனித்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு மாத்திரை மருந்து போய் நேராக கவுண்டரில் போய் வாங்கி நெட்டக்குன்னு கடையில் கேட்டு வாங்கி அப்படி சாப்பிடாம உரிய மருத்துவர்கள் நல்லபடியாக பார்த்து இயற்கையான முறையில் சரி பண்ணிக்கிறதுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவ்வளோ பாதிப்புகள் வந்த பிறகு நம்ம மேலே ப்ரொமோஷனில் போக முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா வேஸ்ட் தானே இல்லைங்களா? அதனால் என்னுடைய கவனம் போகிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், எஸ்பெஷலி இந்த 28 to 43 ஏஜில் இருக்கிற ஜென்ரேஷன் ஒய், நான் கேட்குறது எல்லாமே கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சந்தேகம் தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பழக்க வழக்கங்கள் எப்படி மாற்றிக்கலாம்? நம்மளுடைய ஏதோ சில பழக்க வழக்கலாம் அந்த வியாதி வந்திருக்கு. ஏதோ ஒரு நாட்டில் குண்டு போட்டு நமக்கு ஒரு வியாதிலாம் வரல இல்லையா? நம்முடைய பழக்க வழக்கம் தான் அந்த வியாதி வந்திருக்கு. பெரும்பாலும் ஜெனட்டிக்ஸில் வர்றது ஒரு 5% தான் சொல்கிறாங்க. மீது எல்லாமே வந்து பழக்க வழக்கங்கள்லாம் வர்றது. ஸோ சரியான உணவு முறை, சரியான அளவு சாப்பிட்றது, பசிச்சா மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிற சில வழக்கங்களை வந்துக்கிட்டோம்னா நம்ம முன்னோர்கள் மறுபடியில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க அருமையாக. அதை படித்தாலே போதும், அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஏன்னா அவங்களோட நம்ம பிஸியாக இருந்து போகிறோம். அவங்க எவ்வளோ அந்த காலத்தில் நடந்து எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காங்க, எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, உடல் உழைப்பு எவ்வளோ இருந்திருக்கு, எவ்வளோ போர்களில் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவோ செஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷம் அவங்க இருக்கு இல்லையா? ஸோ நம்ம தான் கொஞ்சம் அதுக்கு தான் பார்த்துக்கிறணும். என்னுடைய ஆசை எல்லாமே ரெக்வஸ்ட்டும் அதே தான். தயவு செஞ்சு உடம்பை கவனிச்சுக்கோங்க. கடுமையாக உழைச்சி உடம்பு பூரா நாசம் பண்ணிவிட்டு கடைசியில் போய் ப்ரொமோஷனில் ஒரு நினச்ச மாதிரி உட்கார முடியாமல், நினச்ச மாதிரி என்ஜாய் பண்ண முடியாமல், காலையில் 10 டேப்லெட்டு, மத்தியானம் ஒரு 20 டேப்லெட்டு, சாயங்காலம் ஒரு 20 டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன லைஃப் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் உடம்பு கவனிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.